கர்த்ததான தேவ ஆராதனை பின்பற்றுவோம். சர்வ வல்லவரான பரமபிதாவாகிய கடவுள் நமக்கு இருக்கிறார். அவர் தமது ஒரே பேரான குமாரனை நமது பாவங்களுக்காக மரணத்திற்கு ஒப்பு கொடுத்து அவர் நிமித்தம் நமது பாவங்களை மன்னிக்கிறார். அவர் நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்களுக்கு கடவுளின் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்து அவர்களுக்கு தமது பரிசுத்த ஆவியை தந்துவதாக வாக்குறுத்தம் பண்ணினார். விசுவாசமுடையவன் ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தாவே எங்கள் அனைவருக்கும் கிருபை செய்கிறார்கள். விசேஷித்த நாளுடைய ஆரம்பவாதி பாடல் புத்தகத்தில் 117வது பக்கத்தில் அடைந்துள்ளது. 117 Oh
சங்கீதம் 127 முறைப்படியாக பாடல் புத்தகத்தில் இருக்காங்க. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலர்கள் விழித்திருக்கிறது விருதா. நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேர கடவேளையை தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா. அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். பாலவயதின் குமாரர் பலவான காவலர்களை உருவாக்கிறார்கள். சேர்ந்து வாசிப்போம். அழகான நம்பாரத்தை நிறுத்துகிற புருஷன் பார்க்கலாம். நகரவாசலின் சத்தங்களோடு பேசுவோம். அவர்களோடு பேசுவார்கள். நாம் யாவரும் அமர்ந்து மறுபடிய வேத பகுதிகளை வாசிப்போம். முதலாவது பழைய பாட்டு பகுதி, இரண்டாவது அதற்கு நற்செய்தி பகுதியை கவனமாக வாசிக்க கேட்போம். Family Sunday. Today's Old Testament is chosen from Book of Joshua, chapter 24, verses 12 to 15. I repeat, Old Testament, Book of Joshua, chapter 24, verses 12 to 15. I sent the hornet ahead of you, which drew them out before you, also the 2 Amorite kings. You did not do it with our own sword and bow. So I gave you a land on which you did not toil, and cities you did not build. And you live in them, and eat from vineyards and olive groves that you did not plant. Now fear the Lord and serve Him with all faithfulness. Throw away the gods your ancestors worshipped beyond the Euphrates River and in Egypt, and serve the Lord. But in serving the Lord seems undesirable to you, then choose for yourselves this day whom you will serve, whether the gods of your ancestors served beyond the Euphrates or the gods of the Amorites in those land you are living. But as for me and my household, we will serve the Lord. Here is the Old Testament reading. குடும்ப ஞாயிறு இன்றைக்கான பழைய ஏற்பாட்டு பகுதி. அது யோசுவா 24ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 தொடங்கி 15 வரை வாசிக்க கேட்போம். யோசுவா 24ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 தொடங்கி 15 வரை வாசிக்க கேட்போம். எமோரியரின் 2 ராஜாக்களையும் உங்கள் பட்டயத்தாலும் உங்கள் வில்லாலும் நீங்கள் துரத்தவில்லை. நான் உங்களுக்கு முன்பாக துளவிகளை அனுப்பினேன். அவைகள் அவர்களை உங்கள் முன்னின்று துரத்திவிட்டது. அப்படியே நீங்கள் பண்படுத்தாத தேசத்தையும் நீங்கள் கட்டாத பட்டணங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன். அவைகளில் குடியிருக்கிறீர்கள். நீங்கள் நடாத திராட்சை தோட்டங்களின் பலனையும் ஒலிவத் தோப்புகளின் பலனையும் ருசிக்கிறீர்கள் என்றார். ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நாமும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான். இன்றைக்கான பழைய ஏற்பாட்டு பகுதி வாசிக்கப்பட்டாயிற்று. Family Sunday. Today's New Testament reading is chosen from Ephesians chapter 5 verses 22 to 33. Ephesians chapter 5 verses 22 to 33. Wives, submit to your own husband as to the Lord. For the husband is head of the wife, as also Christ is head of the church,
and He is the Savior of the body. Therefore, just as the church is subject to Christ, so let the wives to be their own husband in everything. Husbands, love your wife just as Christ also loved the church and gave Himself for it, that He might sanctify and cleanse it with the washing of the water by the word, that He might present it to Himself a glorious church, not having spot or a wrinkle or any such thing, but that it should be holy and without blemish. So, husbands ought to love their own wives as their own bodies. He who loves his wife loves himself. For no one ever hated his own flesh, but nourishes and cherishes it, just as the Lord does to the church. For we are members of His body, of His flesh, and of His bones. For this is the reason a man shall leave his father and mother, and be joined to his wife, and the two shall become one flesh. This is a great mystery, but I speak concerning Christ and the church. Nevertheless, let each one of you in particular so love his own wife as himself, and let the wife see that she respects her husband. Here is the New Testament. அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 முதல் 33 முடிய. மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறார். அவரே சரீரத்திற்கும் இரட்சகராய் இருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கும் கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில்தான் அன்பு கூறுகிறான். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியினிடத்திலும் அன்பு கூற கடவன். மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாய் இருக்க கடவன். இன்றைக்கான நிருப பகுதி வாசித்தாயிற்று. The Gospel reading for Family Sunday is chosen from the Gospel of St. Luke, chapter 10, verses from 38 to 42. I repeat, Luke 10, 38 to 40. As Jesus and his disciples were on the way, he came to a village where a woman named Martha opened her home to him. She had a sister called Mary, who sat at the Lord's feet listening to what he said. But Martha was distracted by all the preparations that had to be made. She came to him and asked, Lord, don't you care that my sister has left me to do the work by myself? Tell her to help me. Martha, Martha, the Lord answered,
you were worried and upset about many things, but only one thing is needed. Mary has chosen what is better, and it will not be taken away from her. Here is the gospel reading for today. குடும்ப நியாய ஆராதனைக்கு ஒரு சுவிசேஷ வாக்கியம். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 38 முதல் 42 வரை வாசிக்கிறேன். லூக்கா 10ஆம் அதிகாரம் 38 முதல் 42 வரை. பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் எனும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டார். அவளுக்கு மரியாதை எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தார். அவள் இயேசுவின் பாதத்தருகில் உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தார். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருப்பதை குறித்து உனக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றார். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டெடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார் என்றார் என்பது இன்றைக்குரிய சுவிசேஷ வாக்கியம் வாசித்து முடித்தது. கர்த்தருடைய வார்த்தைகளை வாசிக்க கேட்கலாம். அதற்கு மறுபடியாக பாடல்களுக்கு 24வது பக்கத்தில் காணப்படும் நிச்சய விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்யலாம். ஒரே கடவுளை விசுவாசிக்கிறேன். இவர் வானத்தை பூமியை காணப்படுகிறது காணப்படாத எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வத்திற்கும் பிதாவானவர், ஒரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் கடவுளுடைய ஒரே பிதாவான குமாரன், சர்வ காரியங்களுக்கும் பிதாவான இருக்கிறவர், சிருஷ்டிக்கப்பட்டவரல்ல, பிறந்தவரே, கடவுளின் கடவுள், ஜோதியின் ஜோதி, மெய்யான கடவுளின் மெய்யான கடவுள், பிதாவோடைய வசுவானவர். இவரை முழுவெல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டவர். இவர் மனிதராக இருக்காலும் மனித ரட்சிப்பின் நிமித்தமாகவும் பரலோகத்தில் வேண்டிய பரிசுத்த ஆவியினால் கணிதர்களாக வேறு வார்த்தைகளின்படியே பரலோகத்திற்கு பிதாவின் வலதுபாரசத்தை வீழ்ச்சிக்கிறார். உயிருள்ளவரையும் மனிதர்களையும் இவருடைய ஆட்சிக்கு முடிவில்லை. பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். இவர் ஆண்டவரும் இருக்கிறவருமாகி இவர் பிதாவின் குமாரன் என்று சொல்லப்படுகிறவர். பிதாவோடும் குமாரனோடும் ஏகமாய் தொழில் வைத்திருக்கிறவர். தீர்க்கதரிசியை கொண்டு உரைகளுமாகி பரிசுத்தமும் பொதுவுமான ஒரே அப்போஸ்தல சபையை விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்புக்காக ஒரே ஞானஸ்நானம் என்று அறிக்கையிட்டேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலையும் ஒரு நித்திய ஜீவனையும் பாதுகாக்கிறேன். ஆமென். மீண்டுமாக கடவுளின் நாமத்தை மேம்படுத்துவதாக பாடல் புத்தகத்தில் 61வது பாடலை காணலாம்.
ஒரு சந்தோஷமான நேரம். இதனால் இந்த குடும்ப ஞாயிறு சிறப்பு ஆராதனையில் நம் மத்தியில் சிறப்பு செய்தி கொடுக்க வந்திருக்கும் அன்புக்குரிய போதகர் அருள் திரு அறிவர் வி பிரேம்குமார் ஆயர் அவர்கள். இவர் ஆம்பூர் வட்ட தலைவராக செயல்பட்டு கொண்டு வருகிறார். அது மாத்திரமல்ல, சாராங்கல் என்ற ஒரு பகுதியில் புதிதாக ஒரு திருச்சபையை கட்டி கொண்டு வருகிறார். ஆகவே நீங்கள் யாரும் அந்த திருச்சபையை கட்டுவதற்காக ஒரு தனிப்பட்ட ஜபத்திலே எடுத்துக்கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது நம்முடைய கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக அன்பு ஆயர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். பிதாவாகிய கடவுளாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்கள் யாவருக்கும் இந்த விசேஷித்த குடும்ப ஆராதனையில் கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். இந்த நாளிலும் நாம் சற்று நேரம் வாசித்து தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி நாம் முறைமுறையாய் வாசித்த சங்கீதங்களின் பகுதி. சங்கீதம் 127 சங்கீதம் 1 வசனத்தை நாம் வாசித்து நாம் தியானிப்போம். அன்பின் ஆண்டவரே, இதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரேக கடவுளே, எங்கள் குடும்பங்களை கட்டிக் கொண்டிருக்கிறவரே, எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறவரே, மக்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த அவர் சேவியர் லுத்திரன் திருச்சபையை ஆண்டவரின் நாள் மட்டுமாய் மது வார்த்தையினாலும் ஆண்டவரை நாங்கள் ஜெபித்த ஜெபத்தினால் எங்களை நீர் கட்டி எழுப்பியிருக்கிறீர். நன்றி சொல்லுகிறோம். இன்றைக்கும் ஆண்டவரை நாங்கள் கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து எங்கள் குடும்பங்களை கட்டி எழுப்பி கொண்டிருக்கிற, எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிற, வாழ்வித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவருக்கு நன்றி சொல்லும்படியாய் கடந்து வந்திருக்கிறோம். 1000 நாட்கள் நான் வாழ்வதை பார்க்கிறோம். உம்முடைய சமூகத்தில் நாங்கள் தங்கியிருக்கிற நாள் நல்லது என்று சொல்லி சங்கீதக்காரன் 84 சங்கீதத்தில் சொல்லுகிறார். ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் இந்த பைபிள் நாளிலே பரிசுத்தமாய் ஆசரிக்க நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவரை, நாங்கள் திரு சமூகத்திலே எந்த நோக்கத்தோடு வந்திருக்கிறோம் என்பதை கடவுள் நீர் அறிந்தவராயிருக்கிறீர். என்னுடைய நோக்கங்கள் எல்லாம் கர்த்தரை தொடர்ந்து நீர் வாய்ப்பு செய்யும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இந்த வார்த்தைகள் வழியாய் நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசு வழியை ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களின் நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவருக்குள் அன்பானவர்களே, 630வது பாடல் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. இந்த பாடல்ல ஒரு சரணத்தை நம்ம பாடலாமா?
இந்த குடும்ப ஆராதனை என்று சொல்லி இந்த ஆராதனை பங்கு பெற்று இன்றைக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவர் பேரில் நான் வாழ்த்துகிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த இந்த திருச்சபையினுடைய போதகர் ஜான் ஜேசுதாஸ் அவர்களுக்கும், இன்னும் என்னை அழைத்த இந்த திருச்சபையுடைய ஆலோசகராயிருக்கிற ரவி பி ஜேசுபாதம் எல்சிஎம்எஸ்டைய கோஆர்டினேட்டர் ஐயா அவர்களுக்கும், சபையுடைய தலைவர் என்பி நேசுராஜ், செயலாளர் கிறிஸ்டோபர், பொருளாளர் செல்வி லூக் அவர்களுக்கும், இன்னும் மூப்பர்களுக்கும், இன்றைக்கு கடவுளின் வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும், பாடகர் குழு, இன்றைக்கு திடப்படுத்தல் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிற அன்பான பிள்ளைகள், குடும்பத்தின் மக்களுக்கும், இன்றைக்கு ஆம்பூர் வட்டத்தினுடைய சார்பாக தலைவர் என்ற முறையில் நான் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் ஒரு கடவுளிய ஊழியக்காரன், ஐஎல்சி திருச்சபையை சேர்ந்தவன். இன்றைக்கு இந்த திருச்சபை நூற்றாண்டு திருச்சபை, பெரிய பெரிய போதகர்கள், ஐஎல்சியுடைய பெருந்தலைவர்கள் பணியாற்றிய திருச்சபை. இன்றைக்கு முதல் முறையாக இந்த வாய்ப்பை கொடுத்த கடவுளுக்கும் உங்களுக்கு நான் நன்றிகளை நான் எடுத்துக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, வாசித்த இந்த திருமலை பகுதியில கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. அதாவது இன்னொரு மொழிபெயர்ப்பில் சொல்லப்படுகிறது, கர்த்தர் வீட்டை கட்டவில்லை என்று சொன்னால் அதை கட்டுகிறவருடைய உழைப்பு வீணாய் போகும். நாம் ஒருவேளை இந்த பகுதியை எடுத்து நாம் எப்போதெல்லாம் வீடுகளை கட்டுகிறோமோ அப்போதெல்லாம் நாம் ஆசைக்கிறோம். ஆனால் சாலமோன் ஞானி இந்த இடத்துல சொல்லுகிற போது அவர் வீட்டை குறித்து சொல்லவில்லை, குடும்பத்தை குறித்து சொல்லுகிறார். கர்த்தர் குடும்பத்தை கட்டவில்லை என்று சொன்னால் குடும்பத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உழைப்பு வீணாய் போகும் என்பதை குறித்துதான் சாலமோன் ஞானி இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, ஒரு நமக்கு கோபாலகிருஷ்ணன் கோகலே யார் அவர்னா லீடர், நம்முடைய சுதந்திர போராட்டத்தினுடைய ஒரு தியாகி. அதே போன்று காந்தியடிகளுடைய அரசியல் வழிகாட்டியவர். அவர் ஒரு முறை காந்தியடிகளோடு கூட அவர் பேசிக் கொண்டிருக்கிற போது அவர் சொன்னாராம், காந்தியடிகளே, நீங்களும் உன்னுடைய தாய் தந்தையும் ஒரு காட்டு பகுதிக்குள் சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். அது ஒரு கதையை சொல்லுகிறார். அப்படி நீங்கள் போய் கொண்டிருக்கிற போது திடீரென்று பசியோடு ஒரு புலி பாய்ந்து வருகிறது. அப்படி வருகிற போது பசியோடு வருகிற புலி யாரையாவது ஒருவரை கண்டிப்பா அடித்து சாப்பிட்டு விடும். ஒருவரை நீங்கள் உன் தகப்பன் தாயோடு கூட நீங்கள் போய்கொண்டிருக்கிற போது நீங்கள் யாரை காப்பாற்றுவீர்கள்? தாயையா தகப்பனையா? காந்தியடிகளுக்கு புரியாத ஒரு சூழ்நிலை, இக்கட்டான ஒரு கேள்வி. அப்படி கேட்டுக் கொண்டிருந்த போது யோசிக்கிறார். அப்படி யோசித்த காந்தியடிகள் சொல்லுகிறார், என்ன சொல்லியிருப்போம் நாம, அப்பாவை பாரு அம்மாவை பாரு என்று சொல்லி என்ன பண்ணியிருப்போம்? நாம் தப்பித்தால் போதும் என்கின்ற ஒரு சூழலோடு கூட நாம் சொல்லி இருக்கலாம். ஆனால் காந்தியடிகள் சொல்லுகிறார், நான் என் தாய்க்கு முன்பதாய் போய் அந்த புலிக்கு நான் என்ன செய்வேன்? உணவாக நான் இரையாய் மாறிவிடுவேன், என் பெற்றோரை நான் காப்பாற்றுவேன்.
அன்னைக்கு பெற்றோர்களுக்காக பிள்ளைகளும், பிள்ளைகளுக்காக பெற்றோர்களும் வாழ்ந்த நாட்களை விட்டுவிட்டு இதே காந்தியடிகள் வாழ்ந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம், இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற குடும்பங்களை நீங்கள் சற்று திரும்பி பாருங்கள். இந்த உலகத்திலே கடவுளால் கட்டப்பட்டிருக்கிற குடும்பங்களாய் இருக்கிற நாம் இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களை இன்றைக்கு சற்று உற்று நோக்குகிற போது இன்றைக்கு குடும்பங்களிலே ஒவ்வொருவரும் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இன்றைக்கு ஒருவருக்கு ஒருவர் பகைஞர்களாக, இன்றைக்கு ஒருவருக்கு ஒருவர் இன்றைக்கு விரோதத்தோடு கூட, இன்றைக்கு கணவன் மனைவிக்கும் புரிதல் இல்லாத ஒரு சூழ்நிலை. மாத்திரமல்ல, தாய் மகனுக்கும் மகன் தாய்க்கும் விரோதமான ஒரு சூழ்நிலை. தகப்பன் மகனுக்கும் மகன் தகப்பனுக்கும் விரோதமான ஒரு சூழ்நிலை. பிள்ளைகளிடத்திலே போலியான உறவுகளோடு கூட நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படி வாழ்ந்து கொண்டிருப்பதினால்தான் நம்முடைய குடும்பங்களை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். புரிதல் இல்லாத அவநம்பிக்கைகளோடு கூட இன்றைக்கு நம்முடைய இன்றைக்கு கிறிஸ்துவ குடும்பங்கள் கூட இன்றைக்கு நீதிமன்றங்களை நோக்கி இன்றைக்கு கடந்து கொண்டிருக்கிறது. அப்ப இன்றைக்கு கடவுளால் கட்டப்பட்ட ஒரு குடும்பமானது இன்றைக்கு ஆண்டவர் பெயரில் கட்டப்பட்டிருக்கிற நம்முடைய குடும்பங்கள் இன்றைக்கு ஒரு போராட்ட மையமாய், அது ஒரு போராட்டத்தின் ஒரு இடமாக இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு குடும்பம் என்பது என்னவென்று சொல்லி சொல்லுகிற போது, குடும்பம் என்பது 2ஆம் ஜான் பால் அவர்கள் சொல்லுகிற போது, குடும்பத்தில் இருந்துதான் திருச்சபை பிறக்கிறது. வார்த்தைகளின் சபை சொல்லுகிறது சங்கத்தில், குடும்பம் என்பது ஒரு இல்ல திருச்சபை, குடும்பம் என்பது ஒரு பாடசாலை. அப்ப இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த குடும்பங்கள் இன்றைக்கு போராட்ட களமாய், போராட்ட மையமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில இன்றைக்கு நாம் குடும்ப ஞாயிற்றுக்கிழமை, இன்றைக்கு நாம் குடும்பங்களாய் இன்றைக்கு கடவுளை நோக்கி, கடவுளுடைய வார்த்தைகளை நோக்கி இன்றைக்கு நாம் கடந்து வந்திருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய குடும்பங்கள் எவ்விதமாய் இருக்கிறது என்பதை நீங்கள் சற்று உற்று பார்க்கிற போது, 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாய் ஒரு குடும்பம் ஒன்று வாழ்ந்து கொண்டிருந்தது. அந்த குடும்பம் யாருடைய குடும்பம் என்று சொன்னால், யாருடைய குடும்பம்? அதுதான் இயேசுவின் குடும்பம். யோசேப்பு, மரியாள், இயேசு என்கின்ற ஒரு இறை குடும்பம். இன்றைக்கும் அனைவராலும் இன்றைக்கு பேசப்படுகிற நாசரேத் ஊரிலே ஒரு குடும்பம் வாழ்ந்து கொண்டிருந்தது. அந்த குடும்பத்தை குறித்து இன்றைக்கு நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த இயேசுவை பற்றி தான் இன்றைக்கு தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த குடும்பம் எப்படிப்பட்டதாக இருந்தது? அந்த குடும்பத்திலே பார்க்கிறோம். அந்த குடும்பத்தை இன்றைக்கு நாம் பேசுவதற்கு, அதை பற்றி சிந்திப்பதற்கு காரணம் என்று சொன்னால், அந்த குடும்பம் இறை வார்த்தையை தன் வாழ்வாய் மாற்றிக் கொண்டது. இறைவனுடைய வார்த்தை தான் தன் வாழ்வாக மாறினது. அதனால்தான் இன்றைக்கு இயேசுவின் குடும்பத்தை குறித்து இன்றைக்கு நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். நாசரேத் ஊரை குறித்து வரைபடத்தில் இல்லாத ஒரு இடம் பெத்லகேமை குறித்து இயேசு ஆண்டவர் வாழ்ந்த குடும்பத்தை இன்றைக்கு நாம் நினைவு கூறுகிறோம் என்று சொன்னால், கடவுளின் வார்த்தையின்படி, கடவுளின் வார்த்தையை வாழ்வாக மாற்றிக்கொண்ட குடும்பம் இயேசுவின் குடும்பம். யோசித்து பாருங்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாய் நாசரேத் ஊரிலே ஒரு கன்னிப்பெண், ஒரு சாதாரண குடும்பங்களை குறித்து சொல்லுகிற போது, மரியாளுடைய குடும்பம் ஒரு ஆசாரிய குடும்பம், கடவுளுக்கு பயந்த குடும்பம், அன்றைக்கு நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டு வாழ்ந்து அன்றைக்கு கடவுளுடைய கிருபையை பெற்றுக் கொண்டிருந்த குடும்பம். அப்படிப்பட்ட அந்த குடும்பத்தை கடவுள் கண்ணோக்கி பார்க்கிறார்.
கடவுள் அந்த குடும்பத்தை சந்திப்பதற்காக தன் தூதரை அனுப்புகிறார். மரியாதை தேவதூதன் சந்திக்கிற போது என்ன சொல்றாரு? முதல் பார்த்தவுடன் என்ன சொல்றாரு? பயப்படாதது வேற, நம்ம பார்த்து பயந்து இருப்பாங்க. கிருபை பெற்றவரே வாழ்க. ஒரு கன்னிப்பெண் அன்றைக்கு நாசரேத் என்ற ஊரிலே வாழ்ந்து கொண்ட ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை பார்த்து தேவதூதன் சொல்கிறான், கிருபை பெற்றவரே வாழ்க. சொல்லிட்டு சொல்றாரு, நீ யாரு? இல்ல, நீ யாரு? நீ ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். இன்னைக்கு எல்லாம் நம்ம எல்லாரும் அவர் சீரிய லுத்தரன் திருச்சபை குடும்பங்களிலே இன்னைக்கு குடும்பத்தின் தலைவிகளாய் இன்னைக்கு நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். யாராவது நம்ம பார்த்து கிருபை பெற்ற தலைவியே சொல்ல முடியுமா? இல்லை, நீ ஸ்திரீகளுக்குள் இந்த திருச்சபையிலே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லி சொல்ல முடியுமா? அன்றைக்கு மார்த்தா ஒருவளே மரியாள் தன் இனத்தவளாகிய எலிசபெத்தை சந்திக்க மலைநாட்டுக்கு போன போது எலிசபெத் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவளாய் என்ன சொல்றாங்க? நீ ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவன் யாரு? நீ பாக்கியவதி என்று சொல்லி மரியாதை குறித்து சொல்கிறார். அப்போ ஒரு தாய் ஒரு குடும்பத்திலே தாயாய் செயல்பட்ட மரியாளுக்கு அன்றைக்கு கடவுளுடைய தூதர் சொன்ன வார்த்தை, கிருபை பெற்றவளே நீ ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள். முதலிலே உன்னிடத்தில் ஒரு பிள்ளை பிறக்க போகுது என்று சொல்லி சொன்னவுடன் அந்த அம்மா தயக்கத்தை காட்டினாலும் பிறகு அந்த அம்மா சொன்ன வார்த்தை, இதோ நான் ஆண்டவருக்கு நான் அடிமை. அதன் பிறகு வேதம் சொல்லுகிறது, கடவுள் கொடுத்த இறைவனுடைய மகனை தன் கருவிலே சுமந்தாள். அதை குறித்து எந்த பெருமையும் பாராட்டவில்லை. அன்றைக்கு எல்லா மக்களும் எதிர்பார்த்தார்கள். யூத குலத்தை நம்ம பார்க்கிறோம், எல்லா பெண்களும் மெசியா வருவார் வருவார், எங்கு பிறப்பார் என்று சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த சூழலிலே ஆண்டவர் இந்த இடத்துல பார்க்கிறோம், நாசரேத்தூர் ஒரு ஆசாரிய குடும்பத்தை சேர்ந்த ஒரு சாதாரண குடும்பத்திலே நம்ம பார்க்கிறோம். அந்த அம்மா சாதாரணமாக ஒரு கிழிந்து போன துணியை தைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு பெண்மணி. அந்த பெண்ணை பார்த்துதான் கடவுளுடைய தூதன் சொல்கிறார், கிருபை பெற்றவளே நீ ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள். அப்படிப்பட்ட ஒரு வாழ்வு வாழ்ந்த அந்த அம்மாவின் பேர் தான் இன்னைக்கு அன்னை மரியாள் என்று சொல்லி சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய குடும்ப வாழ்வை கடவுள் கொடுத்திருக்கிறார். இந்த குடும்ப வாழ்வை பெற்றுக் கொண்டிருக்கிற இன்னைக்கு ஒவ்வொரு ஸ்திரீகளும் இன்றைக்கு ஆண்டவர் பார்வையிலே இன்னைக்கு கிருபை பெற்றவர்களாக ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை நீங்கள் சற்று யோசித்து பாருங்கள். கடவுள் இன்னைக்கு நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாய் வாழ்ந்த பெண்மணியை குறித்து இன்றும் நாம் பேசுகிறோம் என்று சொன்னார். இன்றைக்கு நம்மை குறித்து இந்த திருச்சபையிலே மற்ற மக்கள் பேசுவதை போன்று நம்முடைய வாழ்வு இருக்க வேண்டும் என்று கடவுள் எதிர்பார்க்கிறார். அந்த குடும்பத்திலே மரியாளுக்கு கடவுள் துணையாய் கொடுத்த ஒரு மனிதன் யோசேப்பு. அவர் யாரு? அவர் ஒரு தச்சர், உழைப்பான். அவருடைய வேலை என்ன? சாதாரணமான வேலை செய்கிறவர். மரியாளுக்கு அவர் என்ன செய்தார்? கணவனாய் ஒப்பந்தம் செய்யப்பட்ட மனிதன். தன் மனைவி திருமணம் ஆவதற்கு முன்பதாய் அவள் கருவுற்றிருக்கிறாள் என்பதை அறிந்த யோசேப்பு என்ன செய்தார்? அந்த அம்மாவை எப்படியாவது தள்ளிவிடலாம் ரகசியமாக யோசித்தான். கர்த்தருடைய தூதன் சொன்ன வார்த்தைகளை கேட்டு, இந்த பெண்மணி தான் எனக்கு ஏற்ற துணை, இது கடவுளுடைய கட்டளை என்பதை உணர்ந்து அந்த அம்மாவை தன் மனைவியாய் ஏற்றுக்கொண்டார். அந்த காலத்தில் யோசேப்பு அவருடைய
வாழ்வை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவர் நீதிமானாய் வாழ்ந்து கொண்டிருந்தார். நம்முடைய பிரசவ காலத்தை குறித்து சொல்லுகிற போது, அவர்கள் பெத்லகேமுக்கு போகிற போது அந்த தாயை பத்திரமாய் அழைத்து சென்றார். இயேசு பிறந்த பிறகு அவர்கள் பிள்ளை தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு தப்பி போன்னு சொல்லி சொன்ன போது அந்த இரண்டு பேரையும் அன்பாய் கவனித்துக் கொண்டார். மாத்திரமல்ல, நல்ல ஒரு கணவனாய், நல்ல ஒரு இயேசுவுக்கு ஞானத்தையும் இயேசுக்குண்டான எல்லா போதனைகளையும் கற்றுக் கொடுக்கிற ஒரு நல்ல தகப்பனாய் செயல்பட்டார். இன்னைக்கு நாம் எல்லாரும் அமர்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்களாய். இந்த குடும்ப ஆராதனை நமக்கு ஒரு பங்குண்டு. குடும்ப தலைவர் நீங்கள். இன்னைக்கு ஆண்டவர் பார்வையில் நம்முடைய வாழ்வு இன்னைக்கு அப்படி இருக்கிறது என்று சொல்லி சற்று நீங்கள் யோசித்து பாருங்கள். இன்னைக்கு ஆண்டவர் நம்மை எப்படி பார்க்கிறார்? நீதிமானாய் பார்க்கிறாரா? இல்ல கணவன் கொடுத்த மனைவியை அவர்களை அன்பும் அரவணைப்போடு கூட அவர்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிற கண்ணும் கருத்துமாய் தன் குடும்பத்தை தன் மனைவியை வைத்து நடத்துகிற புருஷர்களாய் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்ற ஒரு கேள்வியை நாம் கேட்டுக்கொள்வோம். அதனால்தான் யோசேப்புடைய குடும்பம் மரியாளுடைய வாழ்வை குறித்து இன்றும் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த இருவருடைய வாழ்வு ஆண்டவருக்கும் ஆண்டவருடைய கட்டளையின்படியும் அவர்கள் வாழ்ந்ததினால்தான் இயேசு ஆண்டவரை குறித்து வேதம் சொல்கிறது, அவர் ஞானத்திலும் வளத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷரின் தயவிலும் அதிகமாய் வளர்ந்தார். இன்னைக்கு நாம கிருபை பெற்ற பெண்மணியாய், நீதிமானாய், கணவன் பார்வை இல்லை என்று சொன்னார். இன்னைக்கு இயேசுவை போன்ற ஒரு பிள்ளை நாம் பார்க்க முடியாது. இயேசு தன் பெற்றோர்களுக்கு உதவி செய்தார். சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற போது தன் தாய்க்கு உண்டான தேவைகளை நிறைவேற்றினார். இயேசு ஆண்டவர் தன் தகப்பனோடு உதவி செய்தார். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, அவர் இந்த உலகத்தில் இருக்க எல்லா குடும்பங்களையும் அவர் குடும்பமாய் ஏற்றுக்கொண்டார். என் சித்தப்படி அல்ல, கடவுளின் சித்தப்படி செய்கிறவனே எனக்கு சகோதரனும் சகோதரியுமாய் இருக்கிறார் என்று சொல்லி இயேசு ஆண்டவர் இன்னைக்கு நம்ம எல்லாரையும் அவருடைய குடும்பமாய் இன்றைக்கு ஆண்டவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஆகவே இன்றைக்கு இயேசு என்கின்ற ஒரு குடும்பம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாய் நாசரேத் ஊரிலே அவர்கள் கிருபை பெற்றவளாய், ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவளாய், கடவுள் பார்வையிலே கடவுளுடைய வார்த்தையின்படி நடக்கிற, சிந்திக்கிற, தியானிக்கிற ஒரு மனுஷியாய், அன்றைக்கு கடவுள் பார்வையிலே ஒரு நீதிமானாக, தன் மனைவியை நேசிக்கிறவனாக, இடர்பாடுகள் வந்த போதும் தன் மனைவியை தள்ளிவிடாமல் அது கடவுள் எனக்கு கொடுத்த மனைவி என்று சொல்லி ஆண்டவர் கொடுத்த பிள்ளைக்கு தந்தையாய் செயல்பட்டவர் யோசேப்பு. இன்றைக்கு இந்த குடும்பத்தை குறித்துதான் நாம் இன்றைக்கு தியானிக்க, சிந்திக்க நாம் வந்திருக்கிறோம். ஆர் ஸ்டான்லி என்று சொல்லி ஒருத்தர் சொல்றாரு, நீங்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாய் வாழ்ந்த இயேசு, மரியாள், யோசேப்புடைய குடும்பங்களால் இன்றைக்கு நீங்கள் மாற வேண்டும். மாற முடியுமா? இயேசு, மரியாள், யோசேப்பின் குடும்பங்களாய் இந்த நூற்றாண்டிலே, இந்த நாளிலே ஒரு நாம் மாறுவதற்கு நாம் தீர்மானங்களை எடுக்க முடியுமா? நாம் குடும்ப ஞாயிறு என்று சொல்லி குடும்பங்களாய் கடந்து வந்திருக்கிறோம். நம்முடைய குடும்பத்தையும், இயேசுவின் குடும்பத்தையும், அவருடைய தாயுடைய வாழ்வையும், தகப்பனுடைய வாழ்வையும் சற்று நமக்கு முன்பதாய் நிறுத்தி நம்முடைய வாழ்வு அந்த குடும்பத்திற்கு ஏற்றதா இருக்கிறதா? நான் பரிசுத்தம் உள்ளவர், நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். நான் பூரண சர்க்குணர், நீங்களும் பூரண சர்க்குணராயிருங்கள். ஆண்டவர் அழைக்கிறார். இன்றைக்கு நமது இரட்சகர் லூத்தரன் திருச்சபை
இன்றைக்கு இயேசுவின் குடும்பமாய் இன்றைக்கு நாம் மாற வேண்டும் என்று சொல்லிதான் இந்த குடும்ப ஆராதனையை இன்றைக்கு கடவுள் ஆயத்தம் செய்திருக்கிறார். இது உங்களுடைய ஆயத்தம் அல்ல, இது கடவுளுடைய ஆயத்தம். நீங்கள் மாற வேண்டும், உங்கள் வாழ்விலே மாற்றங்கள் வேண்டும். ஆகவே இன்றைக்கு குடும்பங்களை நாம் பார்த்தோம். இன்றைக்கு இந்த குடும்பங்கள் எல்லாம் இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது? குடும்பங்கள் இன்றைக்கு சாதாரண குடும்பங்களாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு உலகத்தில் நீங்க வாழ்ற இடத்துல போனா என்ன சொல்லுவாங்க? உங்க பேர் என்ன சொல்றாங்க? இன்னாருடைய மனைவி, இன்னாருடைய கணவன், பிள்ளைகள் என்று சொல்லி சொல்வார். இல்லைன்னு சொன்ன என்ன சொல்லுவாங்க? நீங்கள் ஞானஸ்நானத்தை பெற்றுக் கொண்டதினாலே அவர்கள் கிறிஸ்துவ குடும்பம் என்று சொல்லி சொல்லுவார். ஆனால் இன்னைக்கு குடும்பங்களாய் இருக்கிற நாம், கடவுளின் வார்த்தைகளை கேட்கிற மக்களாய் இருக்கிற நாம், கடவுளின் வார்த்தையின்படி செயல்படுகிற இறை குடும்பங்களாய் நீங்கள் மாற வேண்டும். யாரா மாறணுமா? நீங்க இறைவனின் குடும்பங்களாய் மாற வேண்டும். திருச்சபை என்பது குடும்பம் என்பது ஒரு இல்ல திருச்சபை. அப்போ குடும்பத்தினர் தான் திருச்சபை வருகிறது. குடும்பம் ஒழுங்காக நடத்தப்பட்டால்தான் குடும்பத்தை நடத்த முடியாதவன் திருச்சபை என்ன செய்ய முடியாது, நடத்த முடியாது. அப்ப குடும்பம் இன்றைக்கு நமக்கு மிகவும் முதன்மையாக இருக்கிறது. கடவுள் படைத்ததிலே அமைத்ததிலே ரெண்டு காரியம், ஒன்று குடும்பம், இன்னொன்று திருச்சபை. அப்ப திருச்சபையில் இருந்துதான் கடவுள் இன்றைக்கு நம்மை கட்டி எழுப்புகிறார். இன்றைக்கு குடும்பங்கள் சிதைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு குடும்பங்கள் சின்னாபின்னமாக்கப்பட்டிருக்கிறது. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், புரிதல் இல்லை, பிள்ளைகள் மத்தியிலே போலியான உறவுகள். யூடியூப்ல பார்த்தேன், தகப்பன் மரணப்படுக்கையில் இருக்கிறான். தன் மகன் கையை மட்டும் பத்திரத்தில் என்ன செய்றாரு? கையை வச்சுக்கிறாரு. இதுதான் இன்றைக்கு நம்முடைய வாழ்வு. தன் தாயை காப்பாற்ற வேண்டுமா, தந்தையை காப்பாற்ற வேண்டுமா என்று சொல்லி அன்றைக்கு கோபாலகிருஷ்ணன் கோகலே சொன்ன வார்த்தை கேட்ட காந்தியடிகள் தன்னை புலிக்கிரையாக வேண்டும் என்று சொன்னேன். இந்த மண்ணிலே, இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம், இன்றைக்கு இந்த கணினி உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில இன்றைக்கு என்ன நடக்கிறது? தந்தை மகனை வெட்டுகிறான், மகன் தந்தையை வெட்டில் இருக்கிறான். சொத்து தகராறு, குடும்பங்கள் இன்றைக்கு சிதைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அந்நியர்களாய், பகைஞர்களாய் பக்கத்தில் உட்கார்ந்துக்கிறோம், பேசாம இருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் அழைக்கிறார், நீங்கள் குடும்பமாக அல்ல, நீங்கள் கடவுளுடைய வார்த்தைகளை ஒவ்வொரு வாரந்தோறும் கேட்டு இன்றைக்கு சாக்கிரமங்களை பெற்றுக்கொண்டு இன்றைக்கு இறைவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்ற சிந்தைகளோடு போகிற நீங்கள் இறை குடும்பங்களாய் நீங்கள் மாற வேண்டும். அன்றைக்கு ஆண்டவர் பார்க்கிற எத்தனை குடும்பங்களை கட்டார் ஆண்டவர் பார்க்கிற வேதத்திலே. நோவாவுடைய குடும்பம் தன் காலத்திலே நோவா எப்படி இருந்தார்? உத்தமனும் நீதிமானும் கடவுளுக்கு பயந்தவனுமாயிருந்தான். தன் காலத்தில் வாழ்ந்த எல்லா மக்களையும் அழித்த போதும் கடவுளுடைய கிருபையோ நோவாவோடு கூட இருந்ததினாலே அனைத்து மக்களையும் அழித்த கடவுள் என்ன செய்தார் என்று சொன்னார்? நோவாவையும் மனைவி பிள்ளைகளையும் ஒரு குடும்பமாய் கர்த்தர் கட்டி எழுப்பினார். காரணம், நோவாவுடைய குடும்பம் இந்த உலகத்திலே இறை குடும்பமாய் வாழ்ந்து கொண்டிருந்தது. இறைவனுக்கு ஏற்ற குடும்பமாய் வாழ்ந்து கொண்டிருந்தது. இறைவனுக்கு பிரியமான குடும்பமாய் இருந்தது. ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கிறார். என்ன சொல்றாரு? நீ புறப்பட்டு போ. எங்க போ சொல்ற? நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போன்றார். எங்க தெரியாது, எந்த தேசம் சொல்லி தெரியல, எந்த தேசத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லி தெரியல. 75 வயதிலே ஆபிரகாமுடைய வாழ்வை கடவுள் பார்த்து, அந்த தேசம் எல்லாம் சிலை செய்கிற மக்கள் வாழ்கிறது. அப்படி இருந்தும் ஆண்டவருக்கு பிரியமாக இருந்தது.
ஆண்டவர் அழைக்கிறார், புறப்பட்டு போ அவருக்காமே. 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் ஆதியாகமத்தில் சொல்லுகிறது, உன்னை ஆசீர்வதிக்கிறவனை நான் ஆசீர்வதிப்பேன். குடும்பமே இல்ல, பிள்ளையே இல்லை, 75 வயசுல ஆண்டவர் அழைக்கிறார், புறப்பட்டு போறார். கடவுளுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து செவி கொடுத்து கடவுளுடைய வார்த்தைகளை நம்பி போகிறார். 100 வயதிலே ஆபிரகாமுக்கு ஈசாக்கை கடவுள் கொடுத்து அவர்களை ஒரு குடும்பமாய் கட்டி எழுப்பி, உன்னுடைய சந்ததியின் வழியா இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படும் சொல்லி சொல்றார். கடவுளுக்கு யார் பிரியமாய் வாழுகிறார், இந்த குடும்பங்களை கடவுள் கட்டுகிறார். யோசேப்பு தன் சகோதரனால் கூலியிலே தள்ளப்பட்டு எகிப்து தேசத்தில் விற்கப்படுகிறார். அவர் கடவுளுக்கு பிரியமாய் வாழ்ந்ததினால்தான் தவறு செய்ய சூழ்நிலையில் வந்த போது கூட அதை தட்டி கழித்து வீணாய் சிறைக்கு செல்கிறார். சிறையிலிருந்து விடுதலையாக்கப்படுகிறார். குடும்பம் மறந்தது, குடும்பத்தில் இருக்க மக்கள் மறந்தார்கள், பெற்றோர்கள் மறந்தார்கள். கர்த்தரோ யோசேப்பின் மீது கவனமாயிருந்தார். காரணம், யோசேப்பு கடவுள் மீது அவர் கடவுளுக்கு பிரியமானவராய் வாழ்ந்தார், கடவுளின் கட்டளையின்படி வாழ்ந்தார். அதனால்தான் எகிப்து தேசத்தில் அவர் ஒரு அதிபதியா, எகிப்து தேசத்தினுடைய பெரிய ஒரு அதிபதியாய் அவரை கடவுள் கட்டி அவருடைய குடும்பத்தை ஆண்டவர் எழுப்பினார். இந்த வாசித்த பகுதி யோசுவாவுடைய வாழ்வு. யோசுவாவை குறித்து வேதம் சொல்லுகிறது, மோசேக்கு பிறகு யோசுவாவே இந்த ஜனங்களை நீ வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி கடவுள் சொன்னார். பயப்படுறாரு, இவர்கள் வணங்காத ஜனங்கள், இவர்கள் எப்படிப்பட்டவர்கள், இவர்களை படைத்ததே பாவம் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு அன்றைக்கு விசனப்பட்ட மக்கள், அந்த மக்களை நான் எப்படி வழிநடத்துவேன் என்று சொல்லி சொன்ன போது ஆண்டவர் சொல்றாரு, யோசுவா 1:8, உன் வாயை விட்டு நியாயப்பிரமாணம் அகல வேண்டாம், நான் மோசையோடு கூட இருந்தது போல நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே கலங்காதே. 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நீ போக வேண்டும் எல்லாம் உன் கடவுளாகிய கர்த்தர் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். சொன்ன உடனே கடவுளின் வார்த்தையை நம்பி யோசுவா கடந்து போகிறார், பல வெற்றிகளை பெறுகிறார். கடைசியில் கேட்கிறார், 110 வயதில் கேட்கிறாரு, நான் கடவுளை சேவிக்கிறேன், நீங்கள் யாரை சேவிக்கிறீர்கள்? கடவுளின் வார்த்தைகள் நம்பி கடவுளின் வார்த்தைகளின்படி எந்த மனுஷன் நடக்கிறார், அந்த மனுஷனின் குடும்பத்தை கடவுள் கட்டுகிறார். அதை நீங்க மறந்துடக்கூடாது. நீங்கள் குடும்பங்களாகவே வாழ வேண்டாம், இறைவனின் குடும்பங்களாக எப்போ மாறுறீங்களோ அப்போதுதான் உங்களுடைய குடும்பம் கட்டப்படும். இன்னைக்கு நாம பார்க்கிறோம், பெண்கள் எகிப்தில் சிப்போரால் பூவால் என்ன மருத்துவச்சிகள், அன்னைக்கு பார்வன் சொல்றது அவங்க என்ன செய்யல, கேட்காம கடவுளின் வார்த்தையின்படி நடந்ததினாலே அந்த குடும்பத்துக்கு கடவுள் நன்மை செய்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எலிசபெத், சகரியா, இதெல்லாம் பைபிள் இருக்கிறதா. அவர்கள் கடவுளின் வார்த்தையின்படியும் கடவுளின் கட்டளையின்படி தன் வாழ்வை வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள், பிரியமான மக்கள், ஆசாரிய பணி செய்தவர்கள். கடவுள் அந்த குடும்பத்தை கட்டி எழுப்பி யோவான் ஸ்நானனை கொடுக்கிறார். சொல்லினே போலாம். ஆண்டவர் அன்றைக்கு வீழ்ந்து போன நகோமியுடைய குடும்பம், நகோமியுடைய கணவன் மறிக்கிறார், பிள்ளைகள் மறிக்கிறார்கள், தனக்கு மருமக்களாய் ஒரு தெரிந்தெடுக்கப்பட்ட ஓர்பால் மூத்தவள் போயிருந்தார். ரூத் மாத்திரம் தன் மாமியாரோடு கூட இருக்கிறார். என்ன சொன்னார் அந்த அம்மா ரூத்? உன்னுடைய கடவுள் என்னுடைய கடவுள், உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம். கடவுளை நம்பி, கடவுளுடைய வார்த்தைகளை நம்பி, இஸ்ரவேலின் யெகோவாகிய கடவுளை நம்பி அந்த தாய் இஸ்ரவேல் தேசத்தை நோக்கி வந்த போது கடவுள் அந்த குடும்பத்தை, ரூத்தின் வழியாய் குடும்பத்தை கட்டினார். போவாசை கொடுத்தார், போவாஸ் ஓபேத்தை பெற்றார், ஓபேத் யாரை பெற்றாரு? ஈசாயை பெற்றெடுக்கிறார். அப்புறம் ஈசாய் தாவீதை பெற்றெடுத்தார். தாவீதின் வம்சத்தில் யார் தோன்றினார்? இயேசு கிறிஸ்து தோன்றினார்.
ஆகவே வீழ்ந்து போன குடும்பங்களை கூட கடவுள் கட்டுகிறவர், மறந்துடாதீங்க. எப்போ அவருடைய வார்த்தைகளின்படி யார் நடக்கிறோமோ, அவருடைய வார்த்தையின்படி யார் வாழ்கிறோமோ, நீங்கள் குடும்பமாக வாழ்வது முக்கியம் இல்லை, இறை குடும்பங்களாய் வாழ்வது கடவுள் எதிர்பார்க்கிறார். ஆகவே இன்றைக்கு யோபுடைய குடும்பத்தை கடைசியா சொல்லி முடிக்கிறார். யோபுடைய குடும்பம் அந்த தேசத்தில் உத்தமன், ஆண்டவருக்கு பிரியமானவன். தன் சரீரம் எல்லாம் நோயினால் பாதிக்கப்பட்ட போதும் மனைவி சொல்ல அவர் என்ன கடவுள் சொல்லி, நன்மை பெற்றுக்கொண்ட நாம் தீமை பெற்றுக்கொள்கிற போது என் ஆண்டவரை நான் என்ன செய்ய மாட்டேன், படிக்க மாட்டேன் சொல்லி யோபுடைய வாழ்வு மறுபடியும் கட்டப்பட்டது. யோபுடைய வாழ்வு மீண்டும் கட்டப்பட்டு அவருடைய குடும்பம் அந்த தேசத்தில் அழகான ஒரு குடும்பமாய் மாறியது. இன்றைக்கு அன்புக்குரியவர்களே, கடவுள் இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரையும் இன்றைக்கு குடும்பமாய் கட்டி இருக்கிறார் என்பதை நீங்க என்ன செய்யக்கூடாது, மறந்துடாதீங்க. எல்லாம் கடவுளால் கட்டப்பட்டவர்கள். கல்யாண நேரத்தில் என்ன பண்றோம், பெண் பார்க்கிறோம், மாப்பிள்ளை பார்க்கிறோம். ஆதியாகமம் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம் சொல்ற என்ன சொல்றாரு, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. அப்ப கடவுளால் வந்த இந்த காரியம் நம்முடைய குடும்பங்களை கடவுள் தான் கட்டி இருக்கிறார். எப்படி கட்டினாரு, வாசித்த நிருப பகுதி என்ன வாசித்தீங்க, மனைவிகளே என்ன சொல்றாரு, இல்ல நீங்க வாக்குறுதி கொடுக்கும் போது என்ன கொடுக்குறீங்க, கல்யாணம் நடக்குது, கல்யாணத்துக்கு போறோம், என்னமா சொல்றீங்க, இன்பத்திலும் துன்பத்திலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் வாழ்விலும் தாழ்விலும் இல்லை இருங்க, உன்னை விட்டு விலகாமல் என் கடமையில் எல்லாம் இதெல்லாம் சொல்றேன், உனக்கு நான் உண்மையுள்ள மனைவியாக உண்மையுள்ள கணவனாய் நடந்து கொள்வேன் என்று எப்போதையும் மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் உன்னை விட்டு விலகாமல். அப்ப இன்னைக்கு கடவுளின் சமூகத்தில் இன்னைக்கு நாம் அனைவரும் வாக்குறுதிகளை கொடுத்து இன்னைக்கு நாம் கட்டப்பட்டவர்கள், ஆணும் அதுதான் பெண்ணும் அதுதான். நிச்சயதார்த்தத்தில் கேட்கிறோம், உன் அருகில் இருக்கும் இன்னாரை உன் மனைவியா ஏற்றுக்கொள்ள மனதா இருக்கிறியா, இன்னானை உன் புருஷனாய் ஏற்றுக்கொள்ள மனதா இருக்கிறனா, மனதா இருக்கிறோம். பிறகு ஏன் நம்முடைய மனங்கள் மாறுகிறது, ஏன் மாறுகிறது, இந்த சமுதாயம் மாற்றுகிறது, இந்த உலகம் நம்மை மாற்றுகிறது. இன்னைக்கு நாம் கடவுளை விட்டு நாம் நகர்ந்து வாழுகிற போது நாம் மாறிக்கொண்டே போகிறோம். அதான் சொல்றாரு யோசியாலே, இந்த வேதத்தை மறந்தால் நான் உங்களை உன் பிள்ளைகளை என்ன செய்வேன், மறந்துடுவேன். நீங்க வேதத்தை தொடாம போனீங்கன்னா உங்கள் மனங்கள் மாறிக்கொண்டே போகும், உங்கள் வாழ்வு கடவுளுக்கு விரோதமாய் போயிட்டே இருக்கும். அதான் வசனத்துல வாசிக்கும், மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு ஈரம் பண்ணுங்க, ஆண்டவருக்கு அடைக்கிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு என்ன பண்ணுங்க, கீழ்ப்படியுங்கள். உங்களுக்கு என்ன சொல்றாரு சார், உங்கள் மனைவிகளிலே நீங்கள் என்ன செய்யணும், அன்பு கூறுங்கள். தகப்பனையும் தன் தாயை விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார். இந்த வாக்குறுதிகளை யார் முன்பதாய் நாம் கொடுத்திருக்கிறோம் என்று சொன்னால், இந்த வாக்குறுதி கடவுளின் சமூகத்திலே நாம் கொடுத்து விட்டு நாம் கடந்து போய் ஒரு குடும்பமாய் இன்றைக்கு நமது ரட்சகர் திருச்சபையிலே குடும்பமாய் வாழ்ந்து கொண்டு கடவுளுடைய வார்த்தைகளை நாம் கேட்டும் கேளாமல் இன்றைக்கு குடும்பங்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்வு இன்றைக்கு கடவுளை விட்டு போகும் என்று சொன்னால், கடவுள் அழைக்கிறார், நீங்கள் இறை குடும்பங்களாய் நீங்கள் இந்த நாளில் என்ன பண்ணுமா,
மாற வேண்டும். இயேசுவின் குடும்பத்தையும் என் குடும்பத்தை நான் வைத்து இன்னைக்கு நாம் ஒப்பிட்டு பார்த்து அதன்படி வாழணும். இன்னைக்கு நாம் யாரும் குடும்பத்தை இன்னைக்கு ஒப்பிடுகிறோம் என்று சொன்னா பக்கத்து வீட்டுக்காரையும் சொந்தக்காரனையும் இல்ல மற்றவர்களையும் வேலை செய்யறவங்களையும் இல்ல நண்பர்களையும் இன்னைக்கு ஒப்பிட்டு அவர் கார் வாங்க நமக்கு கார் வாங்கணும், பைக் வாங்கினா பைக் வாங்கணும், அவன் நகை போட்டா நம்ம வாங்கணும். இதனுடைய விளைவு ஆண்டவருக்கு பிரியமா? ஆண்டவர் யாரை ஒப்பிட்டு பார்க்க சொல்றாரு? நம்ம மாதிரி யாரு? கடவுள் தான் மாதிரி. இயேசுவின் குடும்பம் தான் இன்றைக்கு மாதிரி. ஆகவே இன்றைக்கு இயேசு அழைக்கிறார். என்னன்னு சொல்றாரு? இன்றைக்கு குடும்பங்களாக இருக்கிற நீங்கள் யார் குடும்பமா மாறணுமா? இயேசுவின் குடும்பங்களாய் மாற. இயேசுவின் குடும்பங்களாய் நீங்கள் மாறுகிற போதுதான் 128ஆம் சங்கீதத்திலே நமக்கு கடவுள் ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். மனைவி வீட்டோரங்களில் கனித்தரும் சாட்சிக்குரிய கொடுப்பார். உன் பிள்ளைகள் வந்திய சுற்றிலும் ஒலிவு மர கன்றுகளை பொருள்பார். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவார். சகல வாக்கியமும் வாழ்வுக்கு உண்டாயிருக்கும். இவ்விதமான கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வான். கர்த்தர் உங்களை என்ன செய்வாராம்? சீயோனில் ஆசீர்வதிப்பார். ஆகவே இன்றைக்கு ஒரு நாம் குடும்பங்களாய் வந்திருக்கிறோம். இன்றைக்கு 100-150 குடும்பங்கள் இன்றைக்கு கடவுளை தேடி வந்திருக்கு. இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள் இன்றைக்கு திரும்பி போகிற போது இறை குடும்பங்களாய் வாழ வேண்டும் என்று நீங்கள் கடந்து போகிறீர்கள். இயேசுவின் குடும்பத்தை போன்று நான் வாழ வேண்டும். இயேசுவை போன்று என் பிள்ளை வாழ வேண்டும். மரியாதை போன்று நான் வாழ வேண்டும். யோசேப்பை போன்று நான் இருக்க வேண்டும். நீங்க யார் யோசிப்பாரு? நீங்க அப்படி திரும்பி போறோம். இன்னைக்கு கடவுள் பார்க்கிறார். மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயங்களை பார்க்கிறார். இன்னைக்கு கடவுளுடைய சமூகத்தில் இன்னைக்கு தீர்மானத்தோடு நீங்கள் கடந்து போங்க. இன்னைக்கு நீங்க வரது முக்கியம். கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு திரும்பி போவான். அழுகையோடு ஆண்டவருக்கு வருவோம். சந்தோஷத்தோடு நாம் திரும்பி போவதற்கு நான் கடவுளுக்கு அழைக்கிறான். அதனால இன்றைக்கு ஒரே ஒரு விஷயம், நாம் குடும்பங்கள் தான் திருமதி என்று சொல்லி அழைக்கப்படுகிற நாம் இன்றைக்கு நாம் யாருடைய குடும்பங்களாய்? இயேசுவின் குடும்பங்களாய் மாறுவதற்கு நீங்கள் இன்னைக்கே முடியாது. போய் கொஞ்சமாவது முயற்சி பண்ணுங்கள். இரவும் பகலும் என் பிரமாணத்தை தியானிக்கிற மனுஷன் வாக்கியவான். கடவுளுடைய வார்த்தை ஜபமும் உங்கள் வாழ்வில் இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் இயேசுவின் இறை குடும்பமாய் மாற முடியும். அப்படிப்பட்ட குடும்பத்தை ஆண்டவர் என்ன செய்கிறாரு? நேசிக்கிறார். அப்படிப்பட்ட குடும்பத்தை தான் கடவுள் கட்டுகிறார். கர்த்தர் வீட்டை கட்டாராக்கில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம். கடவுள் உன் வீட்டை ஆண்டவர் கட்டவில்லை என்று சொன்னால் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்வு வீணாய் போகும். அது கடவுள் கட்டுகிற குடும்பமாய், இறை குடும்பமாய் நாம் கடவுளால் கட்டப்பட்டவர்கள், கட்டப்பட்ட நாம் இன்றைக்கு மறுபடியும் எங்க போகக்கூடாது? கடவுளை விட்டு நாம் பின்னோக்கி போகக்கூடாது. ஆண்டவரை தேடினால் நாம் வர வேண்டும் என்ற அந்த சிந்தைகளோடு கூட நீங்கள் ஆண்டவரை தேடுங்கள். அப்படி வாழுகிற வாழ்வு 1ஆம் சங்கீதம் சொல்கிறது, நீரோரங்களை நடப்பட்டு பருவ காலத்தில் தன் கனி தருகிற ஒரு நாள் அவர் செய்வதெல்லாம் உங்கள் வாழ்வு வாய்க்கட்டும், செழிப்பாயிருக்கட்டும். குடும்பங்களாயிருக்கிற நீங்கள் இறைவனின் குடும்பங்களாய் இயேசுவின் குடும்பத்தை மாதிரியாய் வைத்து நீங்கள் வாழுங்கள். கடவுள் உங்களை குடும்பத்தை கட்ட இந்த நாளிலே உங்களை ஆசீர்வதித்து தொடர்ந்து உங்கள் வாழ்வை வழிநடத்துவதாக. ஆம். எழுந்து ஸ்தோத்திரங்களை நாம் பாருங்கள். Yeah.
இப்பொழுது ஞானஸ்தானம் மற்றும் திடப்படுத்தல் நிகழ்வு நடைபெறும்.